வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதாவது நம்ம இந்த வண்டி கடையில் பண்ணுற இந்த சுண்டல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சாப்பிடும்போது நிறைய பேர் சமோசா யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படிலாம் மசாலா வடை, அதுக்கப்புறம் உள்ளி வடை, அதாவது வெங்காய போண்டா இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ராப்பராக ஸ்டைலில் இந்த வண்டி கடையில் பண்ணுற இந்த சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதோட உள்ளி வடை. இந்த கேரளாவில் பண்ணுற இந்த வெங்காய போண்டா எப்படி நம்ம ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? வண்டி கடை சுண்டலுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச பட்டாணி 150 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த வண்டி கடை சுண்டல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச பட்டாணியை நல்லா தண்ணியில் ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஓவர் நைட்டில் ஊற வச்சுருக்கணும். அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் இந்த வண்டி கடை சுண்டல் பண்ண போகிறீங்கன்னா நேற்று நைட்டே ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். அதே டைமில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த குக்கரில் போடும்போது தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். அதே டைமில் பாதி தக்காளி போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வண்டி கடை சுண்டல் பார்க்கும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லோ கலர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் மசாலாவாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் இந்த சில்லி பவுடர் அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த காஞ்ச பட்டாணியோட. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் கரெக்டாக செட் பண்ணுறோம், விசில் வச்சு. கரெக்டாக நீங்கள் ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த சுண்டல் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேஷ் ஆகிடணும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சு சுண்டல் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் தாளிப்பை போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, மீதி உள்ள வெங்காயம், அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்ல கலராக வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு மீதி உள்ள தக்காளி இதில் போட்டிருக்கேன். தக்காளி இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், வேக வைக்கிற இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போது அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா, மஞ்சத்தூள், மீதி உள்ள தனியா பவுடர், அதுக்கு பிறகு சில்லி பவுடர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாவாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அந்த இடத்துல சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலாவை நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை திருப்பி குக் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணலாம். கொத்தமல்லி போட்டாலே எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி மட்டும் இல்லைங்க, நம்ம சவுத் இந்தியன் ரெசிபி எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வேக வச்ச அந்த காஞ்ச பட்டாணியை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுங்கள்.
அந்த பச்சை வாசம் நல்லா போன பிறகு கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் வரணும், லூஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே வந்து வண்டி கடை சுண்டல் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் இது கூட வடை, சமோசா, இந்த மாதிரி உள்ளி வடை இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய்யும் போட்டிருக்கேன். நெய் எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ரோடுக்கெல்லாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராகும். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான உள்ளி வடை, கேரளா ஸ்டைலில் பண்ணுற அந்த வெங்காய வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, இடித்த பூண்டு 8லேருந்து 10 பல், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உள்ளி வடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க இந்த இஞ்சி கொஞ்சமாக இடிச்சுக்கிறேன். இடிக்கும் போது அதோட சாறு வெளியே வரக்கூடாது, சும்மா லைட்டாக மேலோட்டமாக இடித்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சோட வெங்காயம் மற்ற மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இஞ்சை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய சைஸில் வெங்காயம். இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணிவிட்டு எப்படி வீட்டில் பிரியாணி பண்ணும்போது வெங்காய பச்சடி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணுறேங்க. அதாவது 1/2 கட் பண்ணிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே டைமில் பொடிசாக கட் பண்ணக்கூடாது. பொடிசாக கட் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு. உப்பு போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மசாலா எல்லாமே உடனே போட்டு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடரில் கலருக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா இடித்து வச்சுருக்கேன் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு. நான் சொன்ன குவான்டிட்டியில் கொஞ்சமாக இப்போ கம்மி பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எதுக்காக கேட்டினா, வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். நம்ம அந்த உப்பு போடும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் இதை அப்படியே உருண்டை எடுத்து பார்க்கலாம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கா, ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் உதிரியாக வராமல் இருக்குமா சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி உருண்டையை எடுத்து தட்டி போட்டுனா கண்டிப்பாக என்னன்னா வெங்காயம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வடை மாதிரி ஷேப்பில் வராது. அதனால் மீதி உள்ள கடலை மாவும் போட்டிருக்கேன். அதே டைமில் அரிசி மாவு போட்டிருக்கேன். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் பிடிக்க வரும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அந்த மாவும் வெங்காயமும் கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக தட்டுறேன். தட்டினா உங்களுக்கு மேலோட்டமாக மாவு அப்படியே இருக்க மாதிரி தெரியும். அதே டைமில் வெங்காயம் உங்களுக்கு தனியாக வராது. வெங்காயம் தனியாக வந்தால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1 by 1 தட்டி இப்போ இந்த எண்ணெயில் போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை ஃப்ரை பண்ணுவீங்கள, அந்த எண்ணெய் சூடோட பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைமில் எண்ணெய் சூடு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த வெங்காயம் நார்மலாக வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உறிஞ்சி எடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்.
இந்த ப்ரிப்பரேஷனை ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், மார்னிங்கும் சாப்பிட்லாம். அப்படின்னா லன்ச் டைமில் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். இன்றைக்கி இந்த உள்ளி வடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கும் இந்த சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறது, அதே டைமில் இந்த உள்ளி வடை, அதாவது வெங்காய வடை. ஸோ இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் தெரிஞ்சிச்சில்ல, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வச்சுன்னு போங்க, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.